தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவலும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நாம் இந்த பெற்றோர்களை, தாய் தந்தையர்களை வயதான காலத்திலே அவர்களுக்கு அரவணைத்து வேண்டிய பணிவிடைகளை செய்து அன்பாக பார்க்கின்ற பொழுது இந்த இறைவன் இறங்கி வந்து ஆசி வழங்குவானாம். ஒரு ஊரிலே ஒரு ஏழை விவசாயி, அவனுக்கு திருமணமாகி நீண்ட காலமானது, குழந்தை செல்வம் இல்லை. எனவே அந்த குழந்தை பாக்கியத்தை வேண்டி பல்வேறு ஆலயங்களும் சென்று யாத்திரை சென்று பிரார்த்தனை செய்து இறைவனுடைய அருளினாலே ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை. அந்த பிறந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி பாலூட்டி தாளாட்டி வளர்த்து வருகின்றாள். அந்த குழந்தையும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து 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 அவன் பாடசாலைக்கு செல்லுகின்றான். பாடசாலை முடித்து மேற்படிப்புக்கு கல்லூரிக்கு செல்ல வேண்டும். இவர்களிடத்திலே வசதி இல்லை. இருந்த பொழுதிலும் இந்த பெத்த மனம் பித்து என்று சொல்வார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த பிள்ளைக்காக நாம் எதையும் தியாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவள் இந்த தாய் தந்தைகள். எனவே தாங்கள் இருக்கின்ற வீட்டை, இருப்பதோ ஒரு மண் குடிசை, அந்த நிலத்தோடு சேர்ந்த வீட்டை அடமானம் வைத்து அதில் வருகின்ற பணத்தை எடுத்து இந்த பிள்ளையை கல்லூரியிலே சேர்த்து அழகு பார்க்கிறார்கள். அவனும் படித்து பெரியவனாகின்றான். இவர்கள் சம்பாதிப்பது எல்லாமே தன்னுடைய பிள்ளைக்காக, அந்த பிள்ளையினுடைய கல்விக்காக செலவு செய்கின்றார்கள். மேற்படிப்புக்கு வருகின்றான். நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது. திருமண வயசு வந்து விட்டது. எனவே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு தாய்க்கும் இது ஒரு ஆசை, நம்முடைய பிள்ளைக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும், பேரப்பிள்ளைகளை கொஞ்சிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு. அந்த வகையில் இவர்களுக்கும் அந்த ஆசை வந்தது. வசதி இல்லாவிட்டாலும் அந்த பிள்ளையை நல்லபடியாக படிப்பித்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து தாங்கள் ஒருவேளை உணவை உண்டு, பிள்ளைக்கு 3 வேளையும் உணவை கொடுத்து தங்களுடைய கஷ்டம் தெரியாமல் அந்த பிள்ளையை வளர்த்து பெரியவனாக்கி நல்ல இடத்திலே நல்ல சம்பாத்தியத்திலே இருக்கிறான். நல்ல வசதியாக வந்து விட்டார்கள். அந்த மண் குடிசையை விட்டு அதற்கு முன்பாக ஒரு அழகான இல்லத்தை அமைத்து கிரகப்பிரவேசம் செய்யப்படுகிறது. இவனுக்கு திருமண வயசு வந்ததும் ஒரு பெண் பார்த்து திருமணத்தை முடித்து வைக்கின்றார்கள். இந்த வீட்டுக்கு வருகின்றவள் விளக்கேற்ற வருகின்ற மகாலட்சுமி என்று முன்னோர்கள் சொன்னார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்தனைக்கு கொள்ளுவோம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் வாழ்வதற்கு எமக்கு பல அடிப்படையான தேவைகள் உண்டு. உயிர் வாழ்வதற்கு உண்ண வேண்டும், தண்ணீரை குடிக்க வேண்டும். இவ்வாறு பல அடிப்படை தேவைகள் என்பது தவிர்க்க முடியாதவை. இருப்பினும் இந்த விலைவாசிகள் எல்லாம் நாளுக்கு நாள் மாற்றமடைந்து உயர்வடைந்து கொண்டு போகின்ற சூழலிலே வருவாய்க்கு ஏற்ப செலவை செய்ய முடியாது. செலவு அதிகமாகவும் வருவாய் குறைவாகவும் இருக்கின்றது. எப்படி மக்கள் 3 வேளை உண்கின்றார்கள், எவ்வளவு தரமான சத்துள்ள உணவை உண்கின்றார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது பலருக்கு மறைபொருளாக இருக்கின்றது. எப்படி என்ற கேள்விக்கு திறந்த மனதோடு எல்லோரும் பதிலளிக்க முடியாதவர்களாக வெட்கப்படுகின்றோம், கவலைப்படுகின்றோம். காலை என்ன உணவு, மாலை என்ன உணவு, யார் யாருக்கு இந்த உணவை கொடுக்க முடியும் என்ற அங்கலாய்ப்பு எல்லோருடைய உள்ளங்களிலும் இருக்கின்றது. இத்தகைய மனிதனுடைய அடிப்படை இயக்கத்தின் மத்தியிலே இயேசு கூறுகின்றார், வாழ்வு தரும் வார்த்தை, வாழ்வு தரும் உணவு நான் என்று சொல்லி, என்னை உண்பவர்கள் நிலை வாழ்வை கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு ஆன்மீக கருத்திலே அவர் சொல்லுவது வெறுமனே எங்களுடைய பசியை தீர்க்கின்ற உணவு மட்டுமல்ல, ஆன்மீக பசியை, இறைவனை அன்பு செய்ய வேண்டும், இறைவனுடைய அன்பிலே நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படை ஆழமான ஆன்மீக பசியிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவை தேட வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த ஆன்மீக வாழ்வு என்பது எங்களுடைய இவ்வுலக சாதாரணமான குடும்ப சமூக வாழ்வுக்கு முரணானது அல்ல, அல்லது வேறுபட்டது ஒன்று அல்ல. இந்த ஆன்மீகமும் எங்களுடைய அன்றாட வாழ்வும் இரண்டர கலந்துதான் நாங்கள் அனுதினம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றை ஒன்று தாங்குகின்றதாகவும், பசியோடும் பட்டினியோடும் வறுமையோடும் ஆக குறைந்தபட்ச அளவுக்கான எங்களுடைய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அந்த அங்கலாய்ப்பு நிலையிலே இறைவன் என்று சொல்லுகின்ற ஒரு அன்னார்ந்து பார்த்து அந்த இறைவனுடைய அன்பை சுவைக்க முடியும் என்று சொல்லுவது மிகவும் கடினமானதாகும். ஆனால் அளவுக்கு மீறி தங்களுடைய செல்வங்களை சேர்த்து அதிலே மிதமிஞ்சிய வீதத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மகிழ்ந்து களியாட்டங்களிலே இருக்கின்ற பொழுதும் ஆண்டவரை பார்த்து, இறைவா நீர் எனக்கு தந்ததெல்லாவற்றிற்கும் நன்றி என்று சொல்லுவதிலே பொருத்தமில்லை. அதனாலே இந்த ஆன்மீக வாழ்வும் எங்களுடைய அன்றாட வாழ்வும் இசைந்து ஒன்றுபட்டு ஒன்றை ஒன்று வலுப்படுத்துகின்றதாக செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருபுறம் நாங்கள் கடினமாக உழைக்க வேண்டும், மறுபுறம் நாங்கள் இறைவனை நம்ப வேண்டும், இந்த இறைவனை அன்பு செய்ய வேண்டும், இந்த இறைவனுடைய அன்புக்கு பதில் அன்பை நான் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலையிலே தான் என்னுடைய அன்றாட பசி ஆற்றப்படுகின்ற பொழுதும் என்னுடைய உள்ளம் மன நிறைவு கொள்ளும். அன்றாடம் எவ்வளவோ பேர் பசித்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்விலே நான் ஏதாவது ஒரு நன்மை செய்ய முடியுமா என்று சிந்திப்பது மிகவும் பொருத்தமான ஒரு சிந்தனையாகும். என்னுடைய வருவாய் எனக்கு போதாது என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி அடுத்தவர்களை வாழ வைக்க முடியும், உதவி செய்ய முடியும் என்று நாங்கள் தேடலாம். இருப்பினும் நாங்கள் அவர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றுவதற்கு, எங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உருவாகின்றன. இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் தேடி செல்ல வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்கின்ற
ஒரு மூடுபட்ட ஒரு அறைக்குள்ளே வாழ்வது போல, எங்களுக்கு நான் என்னுடையது என்ற அந்த ஒரு குறுகிய மனப்பான்மையோடு என்னுடைய வாழ்வை அமைத்து கொள்வது என்பது என்னுடைய வாழ்விலே ஒரு விடியலை சந்திக்காது. எனவே எங்களுடைய இந்த ஆண்டவர் இயேசு மக்களுடைய பசியை உணர்ந்தவராகவும், அந்த பசிக்கு மேலாக ஆன்மீக பசியை உணர்ந்தவராகவும், அவர்களுடைய வாழ்விலே அவர்களுடைய உடற்பசியையும் ஆன்மீக பசியையும் போக்குவதற்காக அவர் கொடுத்த இந்த வழிமுறைகளிலே நாங்கள் இறைவனை நம்ப வேண்டும். இந்த கிறிஸ்து எவ்வாறு தன்னை உடைத்து மக்களுக்கு கொடுத்தாரோ, அத்தகைய தாராள மனம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அதற்கு மேலாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை அனுபவிக்க முடியும். கொடுப்பது ஒரு பொருள் பண்டம் மட்டுமல்ல, என்னுடைய அன்பையும் என்னுடைய மன்னிப்பையும் என்னுடைய தாராள சிந்தையையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை நாங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அங்கு வயிற்று பசி ஆற்றாவிட்டாலும் எங்களுடைய உள்ளம் நிறைவுள்ளதாக இருக்கும். அத்தகைய ஒரு உயர்வான வாழ்வுக்கு நாங்கள் எங்களை அழைத்து செல்வதற்கு இறைவன் எமக்கு அருள் தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்கள் ஒருவனான அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு வரலாற்று சம்பவத்தை கூறலாமின் ஆசைப்படுகின்றேன். அதாவது, இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காஃபிர் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுகின்றார். ரோம அரசர்கள், பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த நேரம் இந்த ரோம அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன். அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள். ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு, இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று ஹுதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ ஆசையால் மயங்கவில்லை. அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் 2 சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் 2 சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த 2 காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த 2 மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன். நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சஃபை களைகின்றது. மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சஃபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். என்னுடைய உயிரை போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள்.
உடனே அந்த அரசன் கோவப்படுகின்றான். கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்குவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லினான், ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள். அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்துவிட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களை போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும். என்னுடைய உயிர் எந்த அளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி